அம்யூஸ் அம்யூஸ் அப்படின்னா ஒருவருக்கு சிரிப்பூட்டு அல்லது வேடிக்கை காட்டு, சலிப்படையாமல் இருக்கச் செய். சில பேர் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து எப்போ பார்த்தாலும் ஏதாவது சிரிப்புட்டுக்கிட்டே இருப்பாங்க அல்லது ஏதாவது வேடிக்கையாக பண்ணிகிட்டே இருப்பாங்க. நம்ம வந்து சலிப்பே அடையாமல் இருப்போம். ஸோ அந்த மாதிரி ஃப்ரெண்டு நம்ம கூட இருந்தாங்கன்னா நம்மளுக்கு அந்த மாதிரி ஒரு கஷ்டமே இருக்காது. எப்போ பார்த்தாலும் சிரிச்சிட்டே இருப்போம் இல்லையா? அதுக்கு பேர் வந்து அம்யூஸ். அம்யூஸ். அப்படி இல்லைன்னா மவுஸை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. மவுஸுனா எலி. ஸோ எலி வந்து சில டைம் சேட்டை பண்ணிகிட்டே இருக்கும். அதை பார்க்குறது வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப வேடிக்கையாக இருக்கும். அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா அமுதான்னு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க வந்து அமுதா இஸ் அம்யூசிங். ஸோ அமுதா வந்து உங்களுக்கு ரொம்ப சிரிப்பு காட்டிகிட்டே இருக்காங்க அந்த மாதிரி. அப்படி இல்லைன்னா அமுதன் இஸ் அம்யூசிங். அப்படி இல்லைன்னா நம்ம தலைவர் வடிவேலுடைய காமெடிலாம் நம்ம பார்க்கும்போது எப்போயுமே நம்மளுக்கு வந்து ஒரு அம்யூஸாக தான் இருக்கும். எப்போயுமே அவர் நம்மளுக்கு வேடிக்கை காட்டிகிட்டே இருப்பார், சிரிப்பு விட்டுக்கிட்டே இருப்பார். ஸோ அம்யூஸ். சம்டைம்ஸ் அம்மா வந்து அம்யூஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அமுதன், அம்மா, ஸோ இவங்கெல்லாம் வந்து சிரிப்பு விட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா அம்யூஸ்மெண்ட் பார்க்னால் அந்த ஒண்டர்லா அந்த மாதிரி அம்யூஸ்மெண்ட்டு போகும்போது எதுக்கு, நம்ம சும்மா என்டர்டெயின் பண்ணுறதுக்கு, அங்கே வந்து சிரிப்பாக இருக்கிறதுக்கு தான் இந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்கெலாம் போகிறோம். ஸோ அம்யூஸ்.